தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் சர்வாயுத வர்க்கங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் பொல்லாங்கனை நாங்கள் எதிர்த்து நிற்கவும் அவனோடு போராடி மேற்கொள்வதற்கும் ஆவியானவர் தருகிற காரியம். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமானால் எல்லாம் வசனத்தின் மூலமாக, வசனத்தின்படி வாழுகிறதன் மூலமாக வருகிற காரியங்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்ததாக இந்த சர்வாயுத வர்க்கம் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சத்தியத்தை பார்த்தோம், நீதியை பார்த்தோம், சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சி என்று பார்த்தோம். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகத்தை பார்த்தோம். 17வது வசனம், 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும். இரட்சணியம், இந்த இரட்சணியம் எப்படி வருகிறது என்றால் வசனத்தின் மூலமாக. இது தலைச்சீரா என்று இங்கே சொல்லுகிறது அந்த ஒரு முடி, ஒரு கவசம், அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்ப இதுவும் வசனத்தின் மூலமாக வருகிற ஒரு காரியம். இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் இல்லாவிட்டா இந்த ஆவிக்குரிய இந்த காரியங்களை நாங்கள் தரித்து கொள்ள முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து டைரக்டாவே நேரடியாக வார்த்தை என்று சொல்லிவிட்டாரு. பிசாசோட நாங்க எதிர்த்து நிற்க வேண்டுமா? அவனுடைய தந்திரங்களை நாங்கள் எதிர்த்து மேற்கொள்ள வேண்டுமா? அங்க இயேசுவை அவன் சோதிக்கும்படி வரும்போது இயேசு வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது தேவகுமாரன். தேவகுமாரனே, வார்த்தையாக இருந்தவரே, வசனத்தை கொண்டு பிசாசை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று பார்த்தால் முழுவதுமாக வசனத்தோடு, வார்த்தையோடு, சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். அப்ப இந்த நாட்கள்ல சபைகள்ல சத்தியம் காணப்படவில்லை, சபைகள்ல சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, சபைகள்ல வருகிற ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளாக நடத்தப்படவில்லை, சபைகள்ல வர்ற விசுவாசிகள் சத்தியத்தை தேடுகிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது, உணர்வடைகிறது கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது, அதன்படி வாழுகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆவியானவருடைய இந்த சர்வாயுத வர்க்கங்களை எப்படி தரித்து கொள்ள முடியும்? கண்டிப்பா முடியாது. வாரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம், ஜனங்களை பிரியப்படுத்தத்தக்கதான ஒரு பிரசங்கத்தை கொடுத்துட்டு போயிடுறோம். ஜனங்களை அதை கேட்டு ஒரு கிளுகிழுப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு இது காரியங்கள் வருகிறது. மனசுக்கு பிரியமான ஒரு காரியம் நடக்கிறபடியா வாக்கு தத்தத்தை கேட்கறதுனாலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கறதுனாலும் சந்தோஷமா வர்ற மாதிரி, அப்படியே வர்ற மாதிரியே ஜனம் போகிறது, போற மாதிரியே ஜனம் திரும்பி வருகிறது. அடுத்த கிழமையும் அதே பிரசங்கம் அப்படியே போகிறது, வருகிறது. இப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் அவனுடைய யுத்தம் வரும்போது, அவன் எங்களோடு கூட எதிர்த்து நிற்கும் போது நாங்க சோர்ந்து விடுகிறோம். எங்களால போராட முடிகிறது இல்லை, எங்களால அவனை மேற்கொள்ள முடியாமல் போகிறது. அப்படி போகும்போது விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம், தெய்வத்தை விட்டு விலகி போகிறோம். அநேக அவிசுவாச வார்த்தைகள், சிலர் ஆண்டவரே விட்டு போய் ரட்சிப்பையே விட்டு போகிற காரியங்களை நாங்க பார்க்க முடியும். இதுக்கு முதலாவது காரணம் யாரு? சபையை நடத்துகிற போதகர். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்தின்படி ஜனங்களை நடத்தணும், வசனம் ஜனங்களை குத்தணும், ஜனங்களை உணர்த்தணும், ஜனங்களுடைய பொல்லாத காரியங்களிலிருந்து விடுவிக்கணும், ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும், தேவனுக்கு நேராக நடத்தணும். இதுல சபை அநேக போதகர்கள்
இந்த நாட்கள்ல பிளவிடுகிற காரியங்களை பார்க்கிறோம். இப்படி இல்லாதபடி ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்தத்தக்கதாக ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.